கிரெடிட் கார்டு அப்படின் போது நிறைய பேருக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சாலும் பெரும்பாலானவங்க வந்து கிரெடிட் கார்டை பார்த்தா பயப்படுறாங்க. அப்ப கிரெடிட் கார்டுன்னா என்ன சார்? கிரெடிட் கார்டு அப்படின்றது நாம ஒரு இடத்துல பொருளை வாங்கணும் அப்படின்னா பேமெண்ட் பண்றதுக்கு ஒரு கருவியான ஒரு விஷயம்தான். இது வந்து கடன் வாங்குற ஒரு கருவி கிடையாது. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கிரெடிட் கார்டு ஃபுல் அமௌண்ட்டை நீங்க இந்த பேமெண்ட் டியூ டேட்டை நீங்க கட்டிடுங்க. சரி சார், எனக்கு கட்டுறதுக்கு காசு இல்லை, அப்ப என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் பண்ணணும். கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு பேங்கோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கடன் கொடுத்துருக்கான். சார், நான் வந்து 4-5 கிரெடிட் கார்டு வச்சுட்டு இருக்கேன். இதை வந்து ஒரு கிரெடிட் கார்டில் அமௌண்ட் பேலன்ஸ் டியூ இருக்கு, நான் இஎம்ஐ எல்லாம் கட்டலை, நான் இந்த கிரெடிட் கார்ட்லேருந்து பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்படி பண்ணால் என்ன ஆகும்? கிரெடிட் கார்டு இருக்கேன்றதால ஒரு பொருளை வாங்காதீங்க. கையில காசு இருந்ததுன்னா மட்டும் அந்த பொருளை வாங்குங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபினான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐ எம் சுபாஷ், சர்டிஃபைடு ஃபைனான்சியல் பிளானர். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்டான டாபிக், கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டு அப்படின் போது நிறைய பேருக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சாலும் பெரும்பாலானவங்க வந்து கிரெடிட் கார்டை பார்த்தா பயப்படுறாங்க. ஏன் கிரெடிட் கார்டை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா நிறைய கதைகள் கேட்டிருப்போம். ஐயோ, கிரெடிட் கார்டு வாங்கி நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது 100% அது உண்மை அல்ல. கிரெடிட் கார்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம மேக்சிமம் பெனிஃபிட்டும் அதுல அடையலாம். கிரெடிட் கார்டு அப்படின்றது கத்தி மாதிரிங்க. அது யார் கையில இருக்கு அப்படின்னு பொறுத்து தான். ஒரு அம்மா கையில இருந்தது அப்படின்னா சூப்பரான ஒரு பிரியாணி அன்னைக்கு பண்ணுவாங்க. அதே ஒரு திருடன் கையில மாட்டிச்சுன்னா நம்மளுக்கு ஐயோ இவன் நம்மளை குத்திடுவானோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஸோ கிரெடிட் கார்டு யார் கையில இருக்கு அப்படின்றதான் முக்கியம். யார் கையில இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. ஸோ நீங்க எந்த மாதிரியான பர்சன், நீங்க அதை எப்படி உபயோகப்படுத்த போறீங்க அப்படின்றதான் டிசைட் பண்ண போது கிரெடிட் கார்டு உங்களுக்கு நண்பனா எதிரியா அப்படின்னு. அப்ப கிரெடிட் கார்டுன்னா என்ன சார்? கிரெடிட் கார்டு அப்படின்றது நாம ஒரு இடத்துல பொருளை வாங்கணும் அப்படின்னா பேமெண்ட் பண்றதுக்கு ஒரு கருவியான ஒரு விஷயம்தான். இது வந்து கடன் வாங்குற ஒரு கருவி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம இப்ப எப்படி கேஷ்ல பே பண்றோம், ஜிபே யூஸ் பண்றோம், அந்த மாதிரி யூபிஐ மெத்தட்லாம் இருக்கிற மாதிரி கிரெடிட் கார்டு ஒரு மெத்தட் ஆஃப் மேக்கிங் பேமெண்ட். அப்போ என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, என் கையில இப்ப காசு இருந்து இந்த பொருளை வாங்குறேன் அப்படின்னா காசை கொடுக்காம, கேஷா கொடுக்காம கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிக்கலாம். பாயிண்ட் என்ன? கையில அதுக்கு காசு இருக்கணும். ஸோ இஃப் யூ ஹேவ் த கேஷ் இருந்ததுன்னா தென் அந்த பொருளை வாங்க போறோம். அதே மாதிரி பொருளை வாங்கும்போது கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி கிரெடிட் கார்டு பில் டேட் வரும்பொழுது அந்த காசை நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா உங்க வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கிரெடிட் கார்டு அப்படின்னு கொடுக்கும்போது அதுல மேஜரான ஒரு பெனிஃபிட் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கிரேஸ் பீரியட் கொடுக்கணும். 20 நாள்ல இருந்து 55 நாள் வரைக்கும் கிரேஸ் பீரியட் கொடுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு உங்களோட கிரெடிட் கார்டோட பில்லிங் டேட் 1ஆம் தேதி அப்படின்னு சொன்னா நீங்க கடந்த மாசம் முழுக்க என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்கீங்களோ, 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி இல்ல 31ஆம் தேதி வரைக்கும் என்ன செலவு பண்ணியிருக்கீங்களோ அது அடுத்த மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கு பில் பண்ணுவாங்க. அந்த டேட்ல இருந்து உங்களுக்கு ஒரு 20 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த 20 நாள் முடியும் போது நீங்க அதை பேமெண்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு ஜூன் மாசம் 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நீங்க என்னெல்லாம் செலவு பண்ணிருக்கீங்களோ, அது கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிருக்கீங்களோ, ஜூலை 1ஆம் தேதி அந்த பேங்க் கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. அதுல மினிமம் பேமெண்ட் டியூ அப்படின்னு இருக்கும், ஃபுல் பேமெண்ட் டியூ அப்படின்னு இருக்கும், பே பை டேட் அப்படின்னு இருக்கும். பே பை டேட்னா அந்த தேதிக்குள்ள முழு அமௌண்ட்டை கட்டணும்னு அர்த்தம். ஸோ 20ஆம் தேதி பேமெண்ட் டியூ வந்ததுன்னா நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்களோ, உதாரணத்துக்கு 1 லட்சம் செலவு பண்ணிருக்கீங்களா, அந்த 1 லட்சத்தை மொத்தமா நீங்க 20ஆம் தேதிக்கு பே பண்ணணும்னு அர்த்தம். அதை விட்டு அவங்க மினிமம் அமௌண்ட் டியூ எவ்வளவு போடுவாங்கன்னு நார்மலா 5% மினிமம் கட்டணும்னு இருக்கும். ஸோ 1 லட்சம் ஸ்வைப் பண்ணதுக்கு 5000 ரூபாய் நீங்க மினிமம் கட்டினா போதும்னு அவன் சொல்லுவான் ஸ்டேட்மெண்ட்ல. அது கட்டினா போதும்னா நீங்க மீதி 90,000 கட்டல. அந்த 95,000 என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு நீங்க கட்டாத பணத்துக்கு வட்டி போடுவாங்க. அப்போ கிரெடிட் கார்டு உங்களுக்கு சாதகமா இருக்காது, பாதகமா இருக்கும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கிரெடிட் கார்டு ஃபுல் அமௌண்ட்டை நீங்க இந்த பேமெண்ட் டியூ டேட் அன்னைக்கு கட்டிடுங்க. சரி சார், எனக்கு கட்டுறதுக்கு காசு இல்லை, அப்ப என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒன்னு, கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா கையில காசு இருந்தாதானே நீங்க கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணணும்னு சொன்னேன். யூஸ் பண்ணாதீங்க, நம்மளுக்கு செட் ஆகலன்னு அர்த்தம். இல்ல ரெண்டாவது, போன் பண்ணிட்டு
இந்த அமௌண்ட்டை வந்து எனக்கு இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிடுங்கன்னு நீங்க பேங்க் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட எலிஜிபிலிட்டி பேஸ் பண்ணி அது 3 months 6 months அப்படின்னு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதை பண்ணாம இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க மினிமம் அமௌண்ட் டியூ தான் கட்டியிருக்கீங்க. மீதி அமௌண்ட்டுக்கு மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் இன்னைக்கு ஆவரேஜா மினிமம் 2% per month அப் டு an average 3% மாசத்துக்கு 3% அப்படின்னா வருஷத்துக்கு 36%. காம்பவுண்டிங் போட்டீங்கன்னா எங்கேயோ போகும், 40% மேல போகும். ஸோ அவ்வளவு வட்டி கட்டுற மாதிரி ஆயிடும். ஸோ அது உங்களுக்கு பாதகமா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி நீங்க இந்த அமௌண்ட் எனக்கு இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிடுங்க, பேமெண்ட் டேட் வர முன்னாடியே நீங்க இதை பண்ணணும். பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க, ஓகேன்னு சொல்லிட்டு 6 மாசத்துக்கோ இல்ல டிபெண்டிங் ஆன் த பேங்க் அவங்க என்ன ஆஃபர் பண்றாங்களோ தே வில் கன்வெர்ட் ஆஸ் அன் இஎம்ஐ. ஆனா இஎம்ஐ அப்படின்னு மாற்றும் போது இன்ட்ரெஸ்ட் ரேட் 3% இருக்காது, கம்மியா இருக்கும். டிபெண்டிங் ஆன் உங்களோட ப்ரொஃபைல். சம்டைம்ஸ் இட் இஸ் ஆஸ் லோ ஆஸ் 1% per monthல இருந்து மேக்ஸிமம் அப் டு 2% per month வரைக்கும் தான் இது நார்மலா போகும். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டு சேவ் யுவர் செல்ஃபுங்க. ஆனா இந்த கிரெடிட் கார்டு நார்மலா சஜஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை நீங்க ஸ்வைப் பண்றீங்க, அந்த அமௌண்ட் கையில காசு இருக்கு, இந்த அமௌண்ட்டை தனியா ஒரு இடத்துல முதலீடு பண்ணிடுங்க. ஒரு ஷார்ட் டேர்ம் டெபாசிட் ஸ்வைப் எஃப்டின்னு இருக்கும், அதுல எடுத்து வச்சிடலாம், இல்ல லிக்விட் ஃபண்ட்ல போட்டு வச்சிடலாம். ஸோ இப்போ நான் வந்து 30,000 ரூபாய்க்கு செலவு பண்றேன், ஒரு பொருளை வாங்குறேன் அப்படின்னா அந்த 30,000 ரூபாய் கையில இருக்கு, ஆனா நான் அதை கேஷா கொடுக்காம ஸ்வைப் பண்ணதை அந்த டேட் வரும்போது நான் கட்டணும்னா என்ன பண்ணிடணும், இன்னைக்கே அந்த பணத்தை தனியா ஒரு லிக்விட் ஃபண்ட்ல எடுத்து வச்சிடணும். அந்த பேமெண்ட் டேட் வர ஒரு 3 நாள் முன்னாடி லிக்விடேட் பண்ணிட்டு அந்த பணத்தை அப்படியே கட்டிட்டேன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். 2-3 அதர் அட்வான்டேஜஸ் கிரெடிட் கார்டில் என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். சில பேங்க்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சில கம்பெனிஸோட டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனியில நீங்க எதான பொருள் வாங்க போறீங்க, எதான ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கூட்ஸ் இல்லைன்னா மொபைல்லாம் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி கூட இந்த பேங்க் டைப் பண்ணியிருந்தா இந்த பேங்க் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நீங்க எதனா வெப்சைட்ல எல்லாம் மேக் மை ட்ரிப் மாதிரி எல்லாம் .comல போயிட்டு நீங்க புக் பண்ணும்போது இதை நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அவைலபிள் ஒன்லி ஃபார் கிரெடிட் கார்டு யூசர்ஸ். சில பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கோ பிராண்டட் கார்ட்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு அமேசான் வந்து ஐசிஐசியோட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐசிஐசிஐ வந்து அமேசான் பே கோ பிராண்டட் கார்டுன்னு கொடுக்குறாங்க. சில பெட்ரோல் பங்க்ஸ், பாரத் பெட்ரோலியமோ இல்ல இந்தியன் ஆயில், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சில பேங்க்ஸோட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேங்க் கார்டு, அந்த கோ பிராண்டட் கார்டை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பெட்ரோல் வாங்கும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸா கிடைக்கும். இது நீங்க ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஃபார் எனி பெட்ரோலா நீங்க வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் இப்போ அமேசான் பே கார்டில் 5% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும் உங்களுக்கு அமேசான் நீங்க ஸ்வைப் பண்ணீங்கன்னா. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க, சில பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கேஷ் பேக்கா அவங்களுக்கு கொடுப்பாங்க. சில கிரெடிட் கார்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கிரெடிட் ஆகும். சில கிராசரிஸ் பர்ச்சேஸ் இல்ல இன்சூரன்ஸ் பிரீமியம் பேமெண்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. சில பேங்க் கிரெடிட் கார்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேல ஒரு மாசத்துக்கு இல்ல ஒரு குவார்டருக்கு அவங்க ஒரு சைக்கிள் வச்சிருப்பாங்க. அதுல அந்த ஸ்பெண்டிங் அமௌண்ட்டுக்கு மேல நீங்க பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா போனஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்க சில பேங்க்ஸ் கிரெடிட் கார்டில் கேஷ் பேக்கா நீங்க என்கேஷ் பண்ணிக்கலாம்னு ஆப்ஷன் கொடுப்பாங்க. பெரும்பாலான பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு வவுச்சர்ஸா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வவுச்சர்ஸ் வச்சு நீங்க உங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளி வருது, நம்ம துணிமணி எல்லாம் வாங்கணும் அப்படின்னா நீங்க எதான வெளியில இருக்கிற கடை, பேண்டலூன், வெஸ்ட் சைடு, லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி கடையில நீங்க போயிட்டு வாங்குறதுக்கு அந்த வவுச்சரா நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த வவுச்சர் வச்சு நீங்க துணிமணிகள் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிக்கலாம். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேங்க, அவங்களோட என்டையர் தீபாவளி ஷாப்பிங், பொங்கல் ஷாப்பிங் இந்த மாதிரி கிரெடிட் கார்டு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் என்கேஷ் பண்ணிட்டே பண்றாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் கிரெடிட் கார்டு வச்சுட்டு. த அதர் ப்ராப்ளம் வித் கிரெடிட் கார்டு என்னன்னு சொல்லிடலாம். கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு பேங்கோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கடன் கொடுத்துருக்கான். இது நீங்க கடனா யூஸ் பண்ணுங்க நான் சொல்ல வரல, நீங்க கடனா யூஸ் பண்ண கூடாது. ஆனா பேங்க் அவங்க அக்கௌண்டிங்ல என்ன சொல்லுவாங்கன்னா இது ஷார்ட் டேர்ம் லெண்டிங், இந்த கிரெடிட் கார்டு யூசருக்கு நான் ஷார்ட் டேர்முக்கு கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அப்போ நீங்க கடனை ஒழுங்கா ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ ரிட்டர்ன் பண்ணல, ஆன் டைம் நான் பேமெண்ட் பண்ணல, இல்ல ஒரு வாரம் லேட்டா கட்டினேன், இல்ல இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணது அந்த இஎம்ஐ கட்ட முடியாம போச்சு அப்படின்னு சொன்னா கடனை டிஃபால்ட் பண்ண மாதிரி அர்த்தம். முதல் விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட சிபில் பாதிக்கப்படும். உங்களோட சிபில் ஸ்கோர் பாதிக்கப்பட்டதுன்னா நாளைக்கு ஏதான ஒரு விஷயத்துக்கு ஒரு கல்வி கடனோ இல்ல வீடு வாங்குறதுக்கு ஒரு கடன் அப்ளை பண்றீங்க, அப்ப கண்டிப்பா உங்க சிபில் ஸ்கோர் அடி வாங்கிச்சுன்னா
யூ மே நாட் பி ஈவன் எலிஜிபிள் ஃபார் லோன், ஆர் உங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா சார்ஜ் பண்ணலாம், இல்ல உங்களுக்கு கம்மியான லோன் அமௌண்ட் கொடுக்கலாம். ஸோ உங்க சிபில் பாதிக்கப்படும். நம்பர் 1. நம்பர் 2, உங்களுக்கு சார்ஜஸ் போடுவாங்க. ஒன்னு, பேமெண்ட் டைம்ல கட்டலைன்னா லேட் பேமெண்ட் ஃபீ வரும். 2வது, அமௌண்ட் கட்டாததுக்கு ஃபினான்ஸ் சார்ஜஸ் வரும். அப்புறமா அந்த இஎம்ஐயும் அந்த அமௌண்ட்டும் நீங்க டெபிட் ஆகாம இருந்ததுக்கு ஆட்டோ டெபிட் பவுன்ஸ் சார்ஜ் அப்படின்னு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சார்ஜஸ் நிறைய வரும். ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணீங்க, அதுக்கு நான் கட்டாம விட்டதுக்கு 1000 ரூபாய் சார்ஜஸ் போடுவாங்களா, 50% சார்ஜஸ் போடுவாங்களான்னு நீங்க நாளைக்கு அவன் மேல குற்றம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஓகேங்களா? நாம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும், கத்தி மாதிரி. கரெக்டுங்களா? ஸோ அதனால யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வென் யூசிங் அ கிரெடிட் கார்டு. ஸோ கிரெடிட் கார்டு பேமெண்ட்டை ஈஸி ஆக்கிறதுக்கு 1 லட்ச ரூபாய் ஸ்வைப் பண்றீங்க, 1 லட்ச ரூபாய் கேஷ் வாங்கி எடுத்துன்னு போக முடியுமா? இல்ல எனக்கு யூபிஐல 1 லட்ச ரூபாய் தான் மேக்ஸிமம் லிமிட் பேமெண்ட்டுக்கு, நான் மற்றதெல்லாம் பே பண்ணிட்டேன், ஐ கேனாட் பே யூசிங் யூபிஐ. அந்த மாதிரியான பர்ச்சேசஸ்க்கு கிரெடிட் கார்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூலா இருக்கும். அது நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அனதர் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், சில பேர் கேட்பாங்க, சார் நான் 4-5 கிரெடிட் கார்டு வச்சுட்டு இருக்கேன், இதை ஒரு கிரெடிட் கார்டில் அமௌண்ட் பேலன்ஸ் டியூ இருக்கு, நான் இஎம்ஐ எல்லாம் கட்டலை, நான் இந்த கிரெடிட் கார்ட்லேருந்து பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்படி பண்ண என்ன ஆகும், இந்த பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு சில சார்ஜஸ் எல்லாம் இருக்கும். இப்போ எப்படி நம்ம எல்லா விஷயத்துக்கும் ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதுக்கும் ப்ராசஸிங் ஃபீஸ் போடுவாங்க. ஆனா நீங்க இத மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணதுல பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா, நீங்க எப்போ பார்த்தாலும் கடன்லயே முடிகிறீங்க, நீங்க ஒரு டெட் ட்ராப்குள்ள மாட்டிப்பீங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயம், வாங்க காசு இல்லையா வாங்காதீங்க, கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ணிட்டு டெட் ட்ராப்ல மாட்டினீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பொருளை வாங்க போகும்போது சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு நான் ஈஸியா இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவேன். நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது பேமெண்ட் பண்ண போகும்போது பை டிஃபால்ட் சில இடத்துல என்ன ஆயிருதுன்னா இஎம்ஐ கன்வெர்ட் பண்ற ஆப்ஷன் தான் கிளிக் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா பார்த்து நீங்க பேமெண்ட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே இஎம்ஐ வாங்குற சம்பளம்லாம் இஎம்ஐக்கே போகுது சார் அப்படின்னு நிறைய பேர் இந்த பிரச்சனையில மாட்டதுன்னா பார்த்துருக்கேன். அதனால யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். நீங்க இந்த மாதிரி செலவு பண்ணும்போது கிரெடிட் கார்டு இருக்கேன்றதால ஒரு பொருளை வாங்காதீங்க, கையில காசு இருந்ததுன்னா மட்டும் அந்த பொருளை வாங்குங்க. இன்னும் சில விஷயங்கள் நீங்க இன்னும் கேர்ஃபுல்லா இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு 2-3 கார்டு வாங்குறதா இருந்ததுன்னா எல்லாமே ஒரே பில்லிங் டேட்டா வாங்காதீங்க. உதாரணத்துக்கு நீங்க இதை சூஸ் பண்ணலாம், யூ கேன் சூஸ் யுவர் பில்லிங் டேட். நீங்க இந்த பில்லிங் டேட்டை சூஸ் பண்ணும்போது ஒரு கிரெடிட் கார்டு 1ஆம் தேதி பில்லிங் டேட், இன்னொரு கிரெடிட் கார்டு 10ஆம் தேதி, இன்னொரு கிரெடிட் கார்டு 20ஆம் தேதி, அந்த மாதிரி வேற வேற பில்லிங் டேட்ல நீங்க வாங்கினீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டை பேங்க் கிட்ட நீங்க ஸ்வைப் பண்ணும்போது எந்த பில்லிங் டேட்டுக்கு கரெக்டா நம்ம மேக்ஸிமம் பெனிஃபிட், மேக்ஸிமம் கிரேஸ் பீரியட் யூஸ் பண்ணலாம்னு பார்த்து நீங்க ஸ்வைப் பண்ணலாம். உதாரணத்துக்கு 1ஆம் தேதி பில்லிங் டேட் அப்படின்னா அந்த 1ஆம் தேதிக்கு அப்புறமா நீங்க ஸ்வைப் பண்றதுக்கு இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கோங்க. 30ஆம் தேதி டோன்ட் யூஸ் 1ஆம் தேதி இருக்கிற டியூ டேட் இருக்க கார்டை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ப்ராப்பரா இந்த கிரெடிட் பீரியடை மேக்சிமமா யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி நீங்க பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு நிறைய லிமிட் வேணாம் அப்படின்னு பேங்க் சிலவாட்டி லிமிட் என்ஹான்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஐ வுட் சஜஸ்ட் டேக் த லிமிட் என்ஹான்ஸ்மெண்ட். இப்போ நீங்க 1 லட்ச ரூபாய் லிமிட் இருக்கு, அவன் நீங்க நல்லா ஒழுங்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா எல்லாம் ரீபே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 1.5 லட்ச ரூபாய் ஏத்தி கொடுக்குறோம் அப்படின்னா நீங்க தாராளமா எடுத்துக்கோங்க. ஆனா நீங்க லிமிட் செட் பண்ணிக்கோங்க. நார்மலா நெட் பேங்கிங்ல அந்த கார்ட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அந்த கார்ட் செக்ஷனுக்குள்ள போயிட்டு நீங்க லிமிட்டை கம்மி பண்ணி வச்சுக்கலாம். சில கிரெடிட் கார்டுல வைஃபை யூஸ் பண்ணிட்டு டேப் பண்ணிட்டு பே பண்ற மாதிரி எல்லாம் கூட இருக்கு. உங்களுக்கு அது ரிஸ்கியா தோணுச்சுன்னா அந்த ஃபெசிலிட்டி ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்க கார்டு இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் யாரும் மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு பயம் இருந்ததுன்னா அதை நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, அதாவது டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி 1 லட்ச ரூபாய் அவன் லிமிட் கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த 1 லட்ச ரூபாய் லிமிட் வாங்கிட்டு நான் கண்ட்ரோல்ல இருக்கணும், 50,000க்கு மேல செலவு பண்ணக்கூடாது அப்படின்னா உங்க நெட் பேங்கிங் போயிட்டு அந்த லிமிட்டை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனுக்கு இந்த அமௌண்ட்டுக்கு மேல பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க லிமிட்டை செட் பண்ணிக்கணும்னா தாராளமா அந்த மாதிரி லிமிட்டை நீங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இதை சொல்ற காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிபில் ஸ்கோர்ல ஒன் ஆஃப் த காம்பனன்ட் என்ன செக் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கரெக்டா டைம்ல ரீபே பண்ணா கூட சப்போஸ் ஃபுல் கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்றதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 1 லட்ச ரூபாய் லிமிட் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு மாசமும் உங்க கிரெடிட் கார்டு பில் 95,000, 98,000, 99,000 அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ஃபுல் கிரெடிட் லிமிட் யூஸ் பண்ற மாதிரி உங்க பில்ஸ் வருது. நீங்க ஆன் டைம் ரீபே பண்ணாலும் உங்க சிபில் பாதிக்கப்படும். ஏன் சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சிபில் பேசிக்கா என்ன சொல்ல வருது, உங்களோட கடன் வாழ்க்கை எப்படி இருக்கு, நீங்க நல்ல கடனாளியா,
ஒழுங்கா கடனை ரீபே பண்றீங்களா? நீங்க ஒவ்வொரு தடவையும் பர்ஃபெக்டா ரீபே பண்ணாலும் ஃபுல் கிரெடிட் லிமிட் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடன்லயே வாழ்க்கை ஓடுது போல இருக்கு. ஸோ இவர் கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு கஸ்டமர் அப்படின்றதா சிஸ்டம் பார்க்கும். ஓகேங்களா? இது மனுஷன் பார்க்கறது இல்லையே. சிஸ்டம்ல எல்லாம் இந்த மாதிரி கண்ட்ரோல் செட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. ஸோ நீங்க ஃபுல் கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்றதா இருந்ததுன்னா அதை தவிர்க்கவும். ஸோ அந்த மாதிரி கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட் வரும்போது என்ன பண்ணிக்கோங்க, என்ஹான்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு, அப்போ ஈவன் இஃப் யூ ஆர் யூசிங் 1 lakh, கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட் 1.5 lakhs ஆச்சுன்னா நீங்க 100% 90% யூஸ் பண்ற கஸ்டமரா இருக்க மாட்டீங்க. யூ ஆர் யூசிங் 70% அப்படின்னா. ஸோ தட் இஸ் சம்டைம்ஸ் பெட்டர். உங்க சிவில் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த மாதிரி நீங்க கிரெடிட் கார்டை பெட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இப்போ நம்ம பேசுனதை வச்சு கிரெடிட் கார்டை இன்னும் பெட்டரா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத விஷயத்த உங்க வாழ்க்கையில நீங்க உபயோகப்படுத்துவீங்க. கடனாளியா இருக்கக்கூடாது. கிரெடிட் கார்டு ஒரு கருவி, பே பண்றதுக்கு ஒரு கருவி, கடன் வாங்குறதுக்கு கருவி அல்ல. நன்றி, வணக்கம்.